பிரேமா, பிரசிடென்ட் ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்து 2 லட்சம் கிரீன் கார்டுக்கு மேலே வந்து ரிவ்யூ பண்ண போகிறதாவும் அதில் சில பேருக்கு வந்து ரீஇன்ட்ரிவ் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் இப்போ நேஷனல் பார்க்ஸ்லாம் வந்து நான் யூஎஸ் சிட்டிசனாக இருந்தால் அவங்களுக்குலாம் $100 வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொன்னீங்களா, அதை பற்றி இன்றைக்கி சொல்லுங்கள். ஆமாம், 2 முக்கியமான விடயத்தை பற்றி பேச போகிறோம். நீ முதல்ல சொன்ன மாதிரி வந்து 2,33,000 கிரீன் கார்ட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு ரீஇன்ட்ரிவ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு செய்தி தான் வந்திருக்கு. பட் யாருக்கெல்லாம் இது வந்து அப்ளிகபிள் ஆக போகுதுங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஒருவேளை நாளைக்கு வந்து இது இன்னும் விரிவுபடுத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு டிபேட்டும் ஆல்ரெடி வந்து போயிட்டு அந்த ஒரு விஷயத்தை வச்சு பார்க்க போகிறோம். அடுத்து வந்து நீ சொன்ன மாதிரி வந்து நேஷனல் பார்க்கில் வந்து $100 வந்து ஏற்ற போகிறாங்க. நான் யூஎஸ்ஏ சிட்டிசன் ஆர் நான் யூஎஸ்ஏ ரெசிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றியுமான ஒரு டிஸ்கஷனுக்கு போது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸில் போடாமல் லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சரி இல்லை ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க 14.26. சப்போஸ் நீங்கள் ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டி கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஹே गाइस, வெல்கம் பேக் டு आवर சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். வீடியோ போறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே வந்து ஹாப்பி தேங்க்ஸ் கிவிங். எல்லாருக்குமே வந்து ஹாப்பி தேங்க்ஸ் கிவிங். அந்த நன்றிங்கிற வார்த்தையோட முடிச்சிட முடியாது. ஏன்னா நீங்கள் கொடுத்த ஆதரவு வந்து மிகப்பெரியது. பல நேரங்களில் வந்து நாங்கள் ஒரு டவுனாக ஃபீல் பண்ணும்போதும் இல்லை ஏதோ ஒரு சர்க்கிள் வரும்போதும் உங்கள்கிட்டேருந்து வர அந்த ஒரு அன்பான அந்த ஆதரவான வார்த்தைகள் இருக்குங்களா, அதுக்கு வந்து நன்றிங்கிற வார்த்தை பத்தாது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு. ஆமாம், ஏன்னா நம்ம ஃபாலோவர்ஸாக இல்லை, நிறைய பேர் வந்து வெல்விஷராக நம்மளோட சேனலுக்கு நிறைய இடத்துல இருந்திருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. ஆமாம், அதே போல் சில பேர் வந்து மெம்பர்ஷிப்லாம் வாங்கியிருக்காங்க. ஆமாம், நான் சம்டைம்ஸ் ரிவ்யூ பண்ணும்போது தான் பார்த்தேன் மெம்பர்ஷிப். நாங்கள் இத்தனைக்கும் நாங்கள் எந்த விதமான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் எதுவுமே நாங்கள் போட்டதும் கிடையாது. அப்புறமே தான் பார்த்தேன் ஓ மெம்பராக கூட இருக்காங்க அப்படின்னு. நன்றிங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். நம்ம தமிழ் முறை வந்து அதை பற்றி நிறையா சொல்லியிருக்கு. நீ வந்து திருக்குறள் எடுத்துக்கோ, ஏன் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று, செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் மாற்றல் அரிது, காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் நாளத்தின் மானப்பெது. இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கு. ஆனால் இன்னொரு குறள் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச குறள், பட் அதிகமாக வந்து அந்த குறள் வந்து புழக்கத்தில் இல்லாத ஒரு குறள். அதாவது 1330 குறளும் நச்சுன்னு இருக்கும். அந்த காலத்தில் மாசு காமிச்சிருப்பார் நம்ம திருவள்ளுவர். இந்த ஒரு குறள் இல்லையா, அது என்னன்னா வந்து இகழ்ந்தெல்லாது ஈவாரை காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளல் உவத்து உடைத்து அப்படிங்கிற ஒரு குறள். அது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இகழ்ந்தும் எல்லல் செய்தும், ஒருத்தவங்க வந்து பரிகாசம் செய்தும் இல்லை இகழ்ச்சி செய்தும் நீ ஒன்று கொடுக்குறேன்னா அது ஒரு நன்றியே கிடையாது, அது ஒரு ஈகையே கிடையாது அப்படிங்கிறாங்க. அந்த இதில் அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பார்த்தியா. நீ கொடுத்ததுனால மட்டுமே அவங்க வந்து பெரிய மனிதனாக ஆகிறதில்ல. அது கொடுத்ததோட அந்த ஒரு உள்ளுணர்வு எப்படி இருக்கணும், அந்த ஒரு சந்தோஷத்தில் கொடுக்கணும் இல்லையா. அப்போ தான் வாங்குறவங்களுக்கும் அந்த ஒரு சந்தோஷம், அவங்களும் நன்றி மறவாமல் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு நல்ல குறள். அதான் சொன்ன குறள் மட்டுமே போதும், வாழ்க்கைக்கு நல்ல ஒரு அடித்தளம் அமைக்கிறதுக்கு இந்த 1330 குறள் மட்டுமே போதும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சங்க இலக்கியங்களும் நன்றியை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நாள் வந்து இங்கே தேங்க்ஸ் கிவிங் டேன்னு இவங்க இங்கே கொண்டாடுறாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கொண்டாடினாலுமே நம்ம தமிழர்கள் என்றுமே அதை மறந்ததில்லை. 365 நாளுமே நம்ம அந்த நன்றி மறவாமல் கொண்டாடி தான் இருக்கோம். அதே போல் என் வாழ்க்கையில் நடந்த நிறைய ஒரு வெற்றிகள் பின்னாடியும் வந்து ஆர்த்தி இருக்காங்க. ஸோ அதுக்குமே வந்து தேங்க்ஸ். பிரேமா, ஃபர்ஸ்ட் பார்க்லேருந்து ஆரம்பிப்போம், அதை பற்றி சொல்லுங்கள். நேஷனல் பார்க்ஸை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நேஷனல் பார்க் கிராஸ் யூஎஸ்ஏ எல்லா இடத்துலையுமே வந்து இருந்துட்டு இருக்கு. சில பார்க்கில் வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரி ஃபீ உண்டு. சில பார்க்கில் எப்படி வச்சுருப்பாங்கன்னா, அந்த ஒரு கார் போகுதுன்னா அந்த காருக்கு எவ்வளோ என்ட்ரி ஃபீ அப்படின்னு வச்சுருப்பாங்க. காரில் 4 பேருக்கலாம் 5 பேருக்கலாம், பட் ஒரு காருக்கு எவ்வளோ என்ட்ரி ஃபீன்னு வச்சுருப்பாங்க. சில பார்க்கில் எப்படி வச்சுருப்பாங்கன்னா ஒவ்வொரு பர்சனுக்கு எவ்வளோ என்ட்ரி ஃபீ. இப்போ காரில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அதுக்கு எவ்வளோ என்ட்ரி ஃபீ அப்படின்னு வச்சுருப்பாங்க. இது வரைக்கும் வந்து யூஎஸ்ஏ சிட்டிசனாக இந்த அமௌண்ட்டு, நான் யூஎஸ்ஏ சிட்டிசனாக இந்த அமௌண்ட்டுன்னு வச்சிடல. முதல் முறையாக இது நடக்குது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் யூஎஸ்ஏ சிட்டிசன் ஆர் நான் யூஎஸ்ஏ ரெசிடென்ஸாக இருக்கும்போது அவங்க ஆனுவல் பாஸ் வந்து இன்னுமே $250 கொடுத்து வாங்கணும் அப்படின்னு. இப்போ எவ்வளோ இருக்குது? இப்போ வந்து அது $80. ஸோ ஸ்டில் யூஎஸ்ஏ சிட்டிசன் ஆர் யூஎஸ்ஏ ரெசிடென்ட்டுக்கு அந்த $80 தான். இப்போ புதுசாக யாராவது வந்து டூரிஸ்ட் விசாவில் வராங்க, இப்போ ஊர்லேருந்து அம்மா அப்பா வராங்க, அத்தை மாமா வராங்க, அவங்களை வந்து சுற்றி காட்ட போகிறோன்னா அவங்களுக்கு ஒரு ஆனுவல் பாஸ் வாங்கினா $250. ஒரு நாள் பாஸ்னா இப்போ ஒரு நாள் பாஸ் ஏதோ ஒரு பார்க் வச்சுப்போமே. இப்போ வந்து ஒரு ஜியான் நேஷனல் பார்க் வச்சுப்போம். இப்போ ஜியான் நேஷனல் பார்க்கில் ஒரு நாள் பாஸ், ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், எவ்வளோ எனக்கு தெரியல, ஒரு $10 நான் ஆனால் போனதில்லை, ஒரு $10 வச்சுப்போம் பர் பர்சன். ஸோ இப்போ ஒரு யூஎஸ்ஏ சிட்டிசன் ஆர் யூஎஸ்ஏ ரெசிடென்ட் போகும்போது $10 கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் அதுவே வந்து யாராவது டூரிஸ்ட் வந்து போகும்போது $110, $100. ஸோ $10 110, $20 120, $100 எக்ஸ்ட்ரா வந்து அவங்க சர்சார்ஜ் வந்து கட்டியாகணும்.
ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ்னு நான் நினைக்கிறேன். இப்போ வீசா ஹோல்டர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கும் இது அப்ளை ஆகுமா? நல்ல கேள்வி. இது வந்து யாருக்கெல்லாம் பழைய சார்ஜ் தான் இருக்க போகுதுன்னா யூஎஸ்ஏ சிட்டிசன் ஆர் பெர்மனன்ட் ரெசிடென்ட் கிரீன் கார்டுக்கு இருக்க போகுது. அது க்ளீனாக இருக்குது. இன்னொரு விஷயம், அவங்க யூஎஸ்ஏ ரெசிடென்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. வீசா ஹோல்டர்ஸை எப்படி அவங்க வந்து பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. மற்ற எல்லாத்துக்குமே வந்து ஏலியன் தான் வச்சுப்பாங்க. டேக்ஸ் பேமெண்ட்டுக்கு மட்டுமே வந்து அவங்க வந்து யூஎஸ் ரெசிடெண்ட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. சப்ஸ்டான்ஷியல் ப்ரெசன்ஸ் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. அதை பாஸ் பண்ணும்போது யூஎஸ் ரெசிடெண்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. அது கார் அவங்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டி டேக்ஸ் கட்டி ஆகணும், மெடிக்கல் டேக்ஸ் கட்டி ஆகணும். ஸோ இதனால் வந்து அவங்கள அதுக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ இப்போ உன்னோட கேள்வி வந்து இது வந்து அவங்களுக்கு பொருந்துமா என்னென்னா, அதுக்கு டேரக்ட் ஆன்சர் இப்போதைக்கு இல்லை. பொருந்துமா ஏன்னா யூஎஸ் ரெசிடென்ட் அவங்க சொல்கிறது வெறும் க்ரீன் கார்டு மட்டுமா, இல்லை இங்கே டேக்ஸ் பே பண்ணிட்டுருக்காங்க பாரு ஒர்க்கிங் விசாவில், ஒரு L1 விசா H1B விசா எதுலேயும் இருக்காங்க பாரு, அவங்களையுமே வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்து தெரிய மாட்டுது. பட் அதர் தென் தட் இப்போ வந்து இந்த டேக்ஸ் பேஸை விட்டுருவோம். அதர் தென் தட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே டேக்ஸ் பே பண்ண மாட்டாங்களே பெரும்பாலான சமயத்தில். ஸோ அவங்க வந்து அதில் வர மாட்டாங்க. ஆர் வந்து B1 B2 விசாவில் வரவங்க, ஆர் வேறு ஏதாவது விசாவில் வரவங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா இதற்கு மேலே போகும்போது அந்த எக்ஸ்ட்ரா ஃபீயை வந்து கட்ட வேண்டியது இருக்கும்னு தெரியுது. யூஎஸ்ஏ விசா ஹோல்டர்ஸ் அவங்க வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னு அது அப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது எப்படி அவங்க பிரித்து பார்ப்பாங்க? அது நல்ல கேள்வி. ஏன்னா வந்து இப்போ நம்ம போய் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, இது வரைக்கும் எந்த ஒரு ஐடியுமே காமிச்சிருக்க மாட்டோம். இப்போ இது வந்த பிறகு 2 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. அப்போ அவங்க ஐடியை காமிச்சு ஆகணும். அப்போ நம்ம எது காமிப்போம்? ஒரு ஸ்டேட் ஐடி ஆர் லைசன்ஸ் காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது எதுவுமே இருக்காது. அவங்க வந்து விசா சம்மந்தமான ஒரு விஷயமே இருக்காது. எப்போ எக்ஸ்பைரி ஆக போகுதுங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்கும். மைட் பி அதில் ஸ்கேன் பண்ணால் தெரியுமா என்ன அப்படின்னு வந்து எனக்கு தெரில. பட் இப்போ டூரிஸ்ட் விசாவில் வரவங்களுக்கு அந்த ஐடி இருக்காது, லோக்கல் ஐடி இருக்காது. ஸோ அவங்கள வந்து ஈஸியாக வந்து பிரிச்சலாம். பட் இந்த யூஎஸ்ஏ விசா ஹோல்டர்ஸ் வர்சஸ் யூஎஸ் சிட்டிசன் வந்து எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு தெரில. பட் நமக்கு அது ஒரு கிளாரிஃபிகேஷன் ஆகும்போது நம்ம வந்து கம்யூனிட்டி போஸ்ட் போடுவோம். இந்த ஃபீ வந்து ஜனவரி 1, 2026 அப்ளிகபிள் ஆக போகுது. சப்போஸ் யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்க, விசா ஹோல்டராக இருக்கீங்க, அடுத்த வருஷம் எனக்கு வருமா வராதான்னு டவுட்டாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்போவே ரினியூவல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீ அப்ளிகபிள் ஆகாது. உங்களுக்கு வெறும் $80 ஆனுவல் பாஸ் தான். ஸோ அது வந்து இப்போலேருந்து 1 இயருக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கும். இப்போ க்ரீன் கார்டு சம்மந்தமாக என்ன மாதிரியான விஷயங்கள் வந்துருக்கு? 2 லட்சத்துக்கு மேலே சொல்கிறீங்களா? இது எதனால் இது பண்ணுறாங்க? ஆமாம், இது கேட்கும்போது வந்து தலைப்பு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஸோ இந்த தலைப்பு வந்து பல விதமாக வந்து போட வாய்ப்பு இருக்குது. இனிமேல் வந்து எல்லா க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸும் ரிவ்யூ பண்ண போகிறாங்க அப்படி வந்து நம்ம இந்தியாவில் தமிழ் சேனல் சொல்ல வாய்ப்பு இருக்குது. பட் அதெல்லாம் கிடையாது. எல்லா க்ரீன் கார்டும் கிடையாது. அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க 2,33,000 க்ரீன் கார்டு வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு ஒருவேளை அதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் ரீஇன்டர்வியூ பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டா இல்லை ஃபேமிலி பேஸ்டா யார் எடுத்திருக்காங்க? இது வந்து ரெஃப்யூஜிஸ். ஓகேவா? இப்போ அடைக்கலம் தேடி வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள மட்டும் தான் எடுத்துருக்காங்க. இதற்கு காரணம் என்னன்னு பேக்ரவுண்ட் தெரிஞ்சுட்டாலே போதும். இப்படி வந்து ரெஃப்யூஜிஸாக வரவங்களும் இவங்க ஏற்றுப்பாங்க. அந்த நாடு அவங்களுக்கு எதிராக இருக்கலாம், அதாவது அவங்க ரேஸ்க்கு எதிராக இருக்கலாம், அவங்க ரிலீஜனுக்கு எதிராக இருக்கலாம், இல்லை அந்த நாட்டில் நிலவர பாலிடிக்ஸ் வந்து இவங்களுக்கு எதிரானதாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அந்த கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இங்கே வந்து அடைக்கலம் புகுறது, அதனால் இங்கே அகதிகளாக உள்ள வரவங்க ரெஃப்யூஜிஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா? இதை வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம யூஎஸ்ஏ எவ்வளோ ரெஃப்யூஜிஸ் எடுத்துக்கணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. பிரசிடென்ட் தான் முடிவு பண்ணுறாங்க. வித் காங்கிரஸ் அப்ரூவலோட அந்த சீலிங் வைக்கிறாங்க. அதாவது வந்து இந்த வருஷம் நம்ம வந்து ஒரு 50,000 அகதிகள் எடுத்துக்கலாம், ஒரு 20,000 அகதிகள் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி வந்து சீலிங் வைக்கிறாங்க. பைடன் கவர்மெண்ட் நடக்கும்போது 2021 பார்த்தோன்னா 62,500 ஒரு சீலிங் வச்சுருந்தாங்க. அதன் பிறகு 2022, 23, 24 வந்து 2 மடங்கு ஆக்கி 1,25,000 வச்சுருந்தாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா 2012 2023 வரைக்கும் எவ்வளோ அகதிகள் உள்ளே வந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது 6 லட்சத்துக்கு மேலே உள்ளே வந்திருக்காங்க. அவங்களோட அந்த பாப்புலேஷனை பார்க்கும்போது வெர்மான் ஸ்டேட்டில் உள்ள பாப்புலேஷனை விட அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. 2024 மட்டுமே வந்து 1 லட்சத்துக்கு மேலே வந்து உள்ளே வந்திருக்காங்க அகதிகளா அப்படின்னு. ஈவன் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களோட அந்த எலெக்ஷன் கேம்பெயின்லாம் பார்த்தோம். என்ன குற்றச்சாட்டு அப்பயே சொல்லியிருந்தாங்கன்னா நிறைய இந்த மாதிரி அகதிகளை உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு ஓட்டுரிமை வழங்கி அதன் மூலியமாக வந்து டெமோக்ராட்ஸ் வந்து பயனடைய பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நிறைய குற்றச்சாட்டுலாம் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா போன கவர்மெண்ட்டில் இவ்வளோ அகதிகள் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாமே உண்மையாகவே அகதிகளா இல்லை வந்து அவங்க வந்து ஏதாவது பொய் சொல்லிட்டு உள்ளே வந்தாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அகதிகளாக இங்கே உள்ள வரும்போது 1 இயர் வந்து பர்மிட் கொடுப்பாங்க. அதன் பிறகு வந்து அவங்க க்ரீன் கார்டு ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ரிவ்யூ ப்ராசஸ் எடுக்க போகிறோம். அதான் க்ரீன் கார்டு கொடுத்தவங்களுக்கு அந்த ரிவ்யூ ப்ராசஸ் அந்த டேட் கொடுத்துருக்காங்க. 2021 ஜனவரிலேருந்து 2025 பிப்ரவரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கு இடைப்பட்ட காலத்தில் கொடுக்கப்பட்ட க்ரீன் கார்டு எடுத்து ரிவ்யூ பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ரீஇன்டர்வியூ பண்ணுவோம், டீபோர்ட் கூட பண்ணுவோன்னு. க்ரீன் கார்டு வாங்கிட்டு இப்போ டீபோர்ட் பண்ண சான்சஸ் இருக்கா? நிறைய இருக்குது. அவங்க ஆரம்பத்திலே பிரசிடென்ட் ட்ரம்ப் அவங்க கவர்மெண்ட் வரும்போது சொன்னது விஷயம் அதுதான். க்ரீன் கார்டு இஸ் நத்திங் பட் இமிகிரண்ட் வீசா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து நாங்கள் வந்து தனியாக வந்து பார்க்குறதில்ல. விசா ஹோல்டர்ஸ் மாதிரி தான்
கிரீன் கார்டும் அவர்களுக்கு இவர்களை காட்டிலும் நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் எங்களோட பார்வையில் டிபோர்ட் பண்ணணும்னா விசா ஹோல்டர்ஸையும் டிபோர்ட் பண்ணுவோம், இஃப் நீ கிரீன் கார்டு ஹோல்டர்ஸும் டிபோர்ட் பண்ணுவோம். அது நிறைய பேர் பார்த்துருக்கோம் இல்லையா, உள்ள வரும்போது நிறைய கிரீன் கார்டு ஹோல்டர்ஸை டிபோர்ட் பண்ணி. ஸோ அதனால தான் இதில் சொல்லியிருக்காங்க, இப்போ ரெஃப்யூஜிஸாக வாங்கின கிரீன் கார்டு வச்சிருக்கவங்கள்ட்ட இந்த மாதிரி நாங்கள் ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரைமரி அப்ளிகன்ட் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு டிபெண்டாக வந்து கிரீன் கார்டு வாங்கியிருப்பாங்க பாரு, அவங்க எல்லாருமே சேர்த்து டிபோர்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பெரிய ப்ராசஸ். இவ்வளோ பேர் ரிவ்யூ பண்ணணும்னா நிறைய ரிசோர்ஸ் வேணும்ல. ஆமாம், பெரிய மேன் பவர் வேணும் யூஎஸ்சிஎஸ்க்கு. ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம். 2,33,000 முடிஞ்ச ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறது இல்லையா. ஸோ இது பெரிய ப்ராசஸ் தான், எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நாளைக்கு வந்து இது வேறு விசா கேட்டகரிக்கும் போக சான்சஸ் இருக்கா? நாளைக்கே போக சான்ஸ் இல்லை, ஏன்னா இது முடிக்கவே வந்து ஒரு வருஷம் ஆகிடும். மைட் பி இவங்களோட இன்னொரு 3 வருஷம் இருக்கு இல்லையா, அப்போ வந்து டிஃப்ரெண்ட் விசா கேட்டகரிஸ் கூட ட்ரை பண்ணலாம். நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த பீரியடில் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. ஏன்னா நிறைய இப்போ சொன்ன 2 விஷயமும் புதிதாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குல்ல, இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இது எல்லா கிரீன் கார்டையும் பாதிக்குதுன்ற நியூஸ் தான் நம்பிடாதீங்க. இது வந்து ஒன்லி ஃபார் த ரெஃப்யூஜஸ். அதுவும் அந்த 2021 2025 காலகட்டத்தில் உள்ள வந்து அந்த 2,33,000 அப்ளிகன்ஸை மட்டும்தான் அவங்க ரிவ்யூ பண்ண போகிறாங்க. இதுதான் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்து யூஎஸ்சிஎஸ் செக்ரட்டரி அவர்கள் கொடுத்த செய்தி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.